وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ்வின் நல்லடியார், உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு விதி. வானத்தை படைத்து வானத்தில் சந்திரனையும் சூரியனையும் மாறி மாறி வரச் செய்து இவ்வுலகத்தை படைத்து இவ்வுலகத்தில் நானென்றும் பெண்ணென்றும் அழகழகாய் வடிவமைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் லம் யுஸீபனா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வல்லாஹி ஃபதவக்கலுல் முஃமினூன். ஒரு பொழுதும் இறைவன் விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது என்று அவனே நம்முடைய பாதுகாவலன் என்று நபியே முஃமின்களை பற்றி அல்லாஹ்விற்கு நம்பிக்கை தெரிவித்தார்களாக. இந்த உலக வாழ்க்கையில எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கு. இந்த உலகத்துல ஒரு மனிதன் உதயம் ஆவதிலிருந்து மரணம் ஆவதும் நோய் வருவதும் சுகம் வருவதும் எல்லாமே இறைவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல நான் பயான் சொல்றதும் அதை நீங்க கேட்கறது கூட அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வீட்டுக்கு பதிஞ்சிருக்கான். அடுத்த பதிலன்னு சொன்னா நானா இங்க இல்ல, நீங்களும் இங்க இல்ல. அல்லாஹ் நம்மளுடைய இன்னுடைய சமையல நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கான். லை வசீமனா இல்லா மக்பல்லாஹு லனா. இறைவன் விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது. இன்ன குல்லா ஷைஇன் ஹலக்னாஹும் பிகதீர். இறைவன் எல்லா விஷயங்களையும் விதியை கொண்டுதான் படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் தஆலா விதியை கொண்டுதான் எல்லா விஷயத்திலையும் படைச்சிருக்கிறான். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க, பலதரப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. அத்தனை விஷயத்துக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விதினா என்ன, அதை பத்தி சொல்லுங்க என்று ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுடைய ஒரு காலை தூக்கி கொண்டு நில்லுங்க என்று சொல்றாங்க. அதுக்கு அந்த மனிதர் ஒற்றை காலில் நிற்கிறாங்க. மறுபடியும் உங்களுடைய மறுகால்களை கொண்டு நில்லுங்க என்று சொல்லும் போது என்னால முடியாது என்று அந்த மனிதர் சொல்றாரு. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உன்னால எது முடியும் முடியாது என்பதை இறைவன் விதித்து விட்டான், அது மட்டுமே நடக்கும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு தெல்ல தெளிவாக பதிலாக கூறினாங்க. ஒரு மரத்திலிருந்து இலை விழுவது கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம விழுகாது. ஒவ்வொரு முஃமினும் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய 7 விஷயத்துல மிக முக்கியமான விஷயத்துக்குள்ளாக்கிறது என்னும் விதியை நம்பக்கூடியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய நாட்டு கொண்டுதான் நடக்குது என்று நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, அவங்க அனைத்தும் முஃமினும், நீங்க எல்லாம் முஃமின்களா என்று சஹாபாட்ட கேட்கறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் திகைத்து போய் நிற்கிறாங்க. அது அல்லாஹ்வின் தூதரே, நீங்க முஃமின்களா என்று கேட்டீங்க என்று திகைத்து போய் நிற்கும் போது அதற்கு அவங்க மட்டும் எழுந்து, ஆம் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் முஃமின்கள் தான் என்று சொல்றாங்க. முஃமின்கள் அவங்களுடைய ஈமானின் அடையாளம் என்ன என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க. அதற்கு 3 விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. முதலாவது, சோதனை வந்தால் நாங்கள் பொறுமை காட்டுகிறோம் யா ரசூலுல்லாஹ். இரண்டாவது, நல்ல செய்திகள் நடந்தால் நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மூன்றாவது, இறைவன் விதித்திருக்கிற விதியை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம் யா ரசூலுல்லாஹ். இந்த 3ம் தான் எங்களுடைய அடையாளமாக இருக்குது இதுவே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3ம் உங்கள்கிட்ட இருந்தா நிச்சயம் நீங்க முஃமின்கள் தான் என்று அங்கீகாரம் தந்தாங்க. இந்த உலகத்துல நம்ம எது நடந்தாலும் நாட்டு நடந்துச்சு, எது நடக்கலையா இறைவன் நாடுல நடக்கல நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினும் நம்ம நம்பக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, விதி எங்க எழுதப்பட்டிருக்கு? விதி லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பாதுகாக்கப்பட்ட பலகையில அல்லாஹ் தஆலா விதியை எழுதி வச்சிருக்கான். பலகையின் அளவு மா பையின ஸமாயின் அரல், வானம் பூமி மத்திய இடையில் உள்ள அளவிற்கு அந்த பலகை இருக்கிறது. யாருமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எழுதிச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 360 முறை லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையை அல்லாஹ் பார்க்கறான். அதுல இருக்க விஷயத்தை இறைவன் நாடுனவங்களுக்கு மாற்றிக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா நம்ம இறைஞ்சி திரும்புறது அதை அழிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்பவுமே துவா செய்யறதுல
விதி சம்பந்தமாகவும் நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய துவா இப்படி இருக்கும். அல்லாஹும்ம இன் குன்த கதபதனி அஷ்கியா. யா அல்லாஹ், என்னுடைய விதியில நீ துர்பாக்கியசாலியான்னு எழுதிட்டா அதை நீ மாற்றிடா யா அல்லாஹ், என்ன நர்பாக்கியசாலியா ஆற்றிடா யா அல்லாஹ் என்று அழுது துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம தாயுடைய வயிற்றில இருக்கும் போதே நீ நர்பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா என்று அல்லாஹ் தாலா விதிச்சிட்டான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தினம் தினம் அழுது துவா செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையிலும் விதி சம்பந்தமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். மேலும் துவாவை தொடர்ந்து சதகத்துல் ரத்துல் பலா வல் கலா, சதகா என்னும் ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மம் விதியையும் மாற்றக்கூடியதாக இருக்குது, பல முசீபத்துகளையும் போக்கிறது. ஒரு சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட பேச போறாங்க. அப்போது ஒரு பெண்மணி வந்து, மூசாவே, அல்லாஹ் கிட்ட பேச போறீங்க, எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகுது, என்னுடைய விதியில குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட கேட்க போறாங்க. கேட்டதுக்கு அந்த பெண்மணிக்கு நீங்க சொல்லிடுங்க, அந்த பெண்மணி விதியில குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நீங்க அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி இன்னால் இல்லை, அல்லாஹ் என்ன நாடிருக்கணும் அது போல தானே நடக்கும் என்று அந்த பெண்மணி போயிடுறாங்க. போய் ஒரு சில தினம் கழித்து அந்த பெண்மணி அந்த பெண்மணி வீட்டுக்கு ஒரு யாசகன் வராங்க. யாசகன் வந்து, அம்மா இது பசிக்குது, எனக்கு 2 ரொட்டி கூட, நான் உனக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நான் துவா செய்யறேன்னு சொல்றாங்க. அந்த பெண்மணிக்கு நம்பிக்கை வேலை, ஏன்னா விதியே அல்லாஹ் தஆலா இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால அந்த பெண்மணி சரி பசிக்கிறதுக்கு கேட்கிறாங்களே, சரி 2 ரொட்டி தானே கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு ஒரு ஆண்டுகள் கழித்து அந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். கிடைச்ச பிறகு அந்த குழந்தை எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்டே பேர் வைக்கிறதுக்கு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் விதியில குழந்தை இல்லைன்னு. ஆனா எப்படி குழந்தை என்ன ஏதுன்னு கேட்காம அல்ஹம்துலில்லாஹ் பேர் வச்சு அனுப்பு அல்லாஹ் கிட்ட போய் மறக்காம கேட்கணுன்னு போறாங்க. போய் இல்ல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனா குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கீங்களா கேட்டதுக்கு இறைவன் கூறிய பதில், நீங்க விதியில குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு தான் கேட்டீங்க, ஆனா கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா என்று நீங்க கேட்கலையே என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். விதியையும் அல்லாஹ் தஆலா மாற்றக்கூடியவனாக இருக்கும். அந்த அம்மா 2 துண்டு கொடுத்த ரொட்டி, யாசகன் கேட்ட துவா என்னுடைய அர்ஷின் கதவை தட்டுது, நான் செவிடன் அல்லவே என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆகவே விதியில இருக்கிறது மட்டும்தான் நடக்கொண்டு இல்லை, அதையும் மாற்றக்கூடியவன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு மூமினும் நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். சதகா மூலமாகவும் துவா மூலமாகவும் அல்லாஹ் தஆலா மாற்றக்கூடியவனாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். நம்ம விதிக்கே அல்லாஹ் தஆலா விதி எழுதியிருக்கான். என்னன்னா குர்ஆன்ல ஒரு முறை இல்ல 2 முறை வருது, நிச்சயமாக துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் இருக்கு என்பது அல்லாஹ் தஆலா 2 முறை கூறுகிறான். ஒரு அடியானுக்கு நீ ஒரு சோதனை கொடுத்துட்டேன்னு சொன்னா அந்த சோதனை மறக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நீ கொடுக்கணும்னு என்று அல்லாஹ் தஆலா விதிக்கே விதி எழுதியிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா நம்ம முஃமின்கள் எல்லாமே ஒரு சோதனை ஏற்பட நம்ம சோர்ந்து உட்காருவோம். அல்லாஹ் தஆலா விதிக்கே விதி எழுதியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறி நடக்கும் என்பதை ஒவ்வொரு முஃமினும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொன்னதின் படியும் கேட்டதின் படியும் அல்லாஹ் விதிப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்பதும் இன்ஷா அல்லாஹ் அதிக அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.